அது கட்டிக்கிறதுக்கு அவர் அப்புறம் எப்படி நோடுது அப்படிதான் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தலைமையேற்று தரும்படி துபாய் கழக செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழாவில் நம்மை போன்ற அவருடைய அன்பு தம்பிகள் அனைவரும் அண்ணன் உங்கள் பிறந்த நாளை நீங்கள் ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிறந்த நாளை பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டாட வேண்டாம், கோடீஸ்வரனை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் கொண்டாட வேண்டாம், எத்தனையோ தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய பிறந்த நாள் அவங்களுக்கு ஒரு வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டதன்படி தேமுதிக உதயமாக்கிய 2005 அண்ணன் கேப்டன் அவருடைய பிறந்த தினம் வறுமை ஒழிப்பு தினமாக இன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்றைய முன்தினம் மட்டும் தமிழகத்தில் வறுமையை ஒழிப்பதற்காக வீர சபதமேற்ற அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் சார்பாக சுமார் 3.5 கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, கிராமங்கள் தோறும் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு உதவிகள் நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் பெற்றதற்காக அந்த இறைவனிடம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் நினைத்து பாருங்கள், அயல் தேசத்திலும் இன்று சுமார் 500 நபர்களுக்கு மேல் 3 ஹோட்டல்களில் அவருடைய பிறந்த நாளை இன்று இனிமையாக கொண்டாடி வருகிறோம். இந்த நலத்திட்டங்கள் மேன்மேலும் நமது துபாய் பிரிவின் சார்பாக நிறைய மக்களுக்கு நம்மளால் முயன்ற நிறைய உதவிகள் செய்வதற்கு பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக துபாயில் கொண்டாடுவதற்காக என்னோடு சேர்ந்து மிக கஷ்டப்பட்டு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த கழகத்தினுடைய துறை செயலாளர் அருமை நண்பர் விடுபட்டிருந்தால் பண்ணிக்கணும். இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேப்டனுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையான விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்று உங்கள் அனைவருக்கும் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாசங்களும் கேப்டன் அவர்களுக்கு நம்ம வாழ்த்த வயதில்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணனை நம்ம வாழ்த்தாம வேற யாரு வாழ்த்துறது? அதனால வாழ்த்த வயது தடையாக இருந்தாலும் அண்ணனை வாழ்த்த தம்பிகளுக்கு உரிமை உண்டு என்பதால் அண்ணனும் அண்ணியாரும் கோடானு கோடி மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் செய்வதற்காகவே அவர்கள் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை துபாய் தேமு